மாறாக என் பொருட்டு தன்னையே அழித்து கொள்ளும் எவரும் வாழ்வடைகின்றார்கள் என்று கிறிஸ்து கூறுகின்றார். அப்படியானால் சிலுவையை சுமக்கின்றவர்கள், கிறிஸ்துவுக்காக தன்மையே இழக்கின்றவர்கள் புதியதொரு வாழ்வை பெறுகின்றார்கள். கிறிஸ்துவுக்காய் சிலுவையை, துன்பத்தையை, வேதனையை தாங்கிக் கொண்ட அர்ப்பண மலர் புனித அல்போன்சா. இந்த துன்பங்கள், சிலுவைகள், தவறான புரிதல், இன்னல், வேதனை, நோய், பழிச்சொல், கண்ணீர் எல்லாம் ஒரு சிறு காலம்தான் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தன. பின்பு ஆண்டவரின் மாட்சி பெறுவோம் என்று தூய அல்போன்சா நம்பிக்கையில் இருந்தார். கொரிந்தியர் 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்டோம் என்றால், நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை நம்முடைய வாழ்க்கையில் விளைவிக்கின்றன என்று பவுலடிகளார் கூறுகின்றார். நம்முடைய துன்பமானது ஒரு சில காலங்கள் தான் இருக்கும் என்றும் ஆணித்தரமாக கூறுகின்றார். அன்பானவர்களே, மண்ணில் வாழும் காலம், நம்முடைய காலமானது ஒரு குறுகிய காலம், சொற்பமான ஒரு காலம். இந்நாட்களில் நாம் படும் வேதனை மாட்சியின் அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தூய அல்போன்சாவின் வாழ்வில் நாம் காண்பது, இயேசுவின் பாடுகளை தம் வாழ்வில் அவர் தாங்கிக் கொண்டார். இயேசு தனக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு அல்லது அது ஒரு கொடை என்று எல்லா துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நோய், பழிச்சொல் எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து அவருக்கு வழங்கிய சிலுவைகள் என உறுதியாக அவர் நம்பினார். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இதை தூய அல்போன்சாவின் வாழ்வில் நாம் காண்கின்றோம். இயேசுவினுடைய சிலுவையை தன்னுடைய துன்பங்கள் வழியாக தாள் சுமந்து கொண்டே இருந்தாள் அதனால் அல்போன்சாவின் மனநிலைமையானது தூய பவுலடிகளாரின் மனநிலைமை. பவுலடிகளார் நற்செய்தி பணிக்காக எவ்வளவோ துன்பங்களை ஏற்றுக்கொண்டாரோ, அதே போன்று தூய அல்போன்சா அவர்கள் 4 சுவர்களுக்கு உள்ளால் அவர் பல துன்பங்களை இறைவனின் பெயரால் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். என் உடல் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என்று தூய பவுலடிகளார் கூறுகின்றார். தூய அல்போன்சம்மாவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவள் அழகானவள், படிப்பு நிறைந்தவள், வசீகரமுள்ளவள், குடும்ப அந்தஸ்து அவளுக்கு இருந்தது, எல்லாம் இருந்தது. இவை அனைத்தையும் அவள் இப்படிப்பட்ட பொருட்கள் அவளை அடிமையாக்கவில்லை. மாறாக தன்னை இறைமகன் இயேசுவுக்கு அவள் அடிமையாக்கி கொண்டாள். பொருட்களுக்கு அவள் அடிமையாகவில்லை. இறைமகன் இயேசுவுக்கு தூய அல்போன்சா அடிமையாகின்றாள். அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்று இது. தற்பொழுது நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை பொருட்களுக்கு அடிமையாகி மனிதர்களை நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம். பொருட்களை நாம் அன்பு செய்கின்றோம், மனிதர்களை நாம் உபயோகிக்கின்றோம் என்றே சொல்லலாம். உதாரணமாக ஒரு அலைபேசி, எல்லோரிடத்திலும் அலைபேசி இருக்கின்றது, மொபைல் போன். உங்களுடைய ஒரு குழந்தை அந்த மொபைல் போனை கீழே விட்டு அது உடைந்து விடுகின்றது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த குழந்தையை திட்டுவதும் அடிப்பதும் பல வழிகளில் அந்த குழந்தையை ஏசுவீர்கள், துன்பப்படுத்துவீர்கள். அந்த குழந்தை செய்ததென்ன? தெரியாமல் அந்த அலைபேசியை கீழே இட்டு அது உடைத்து விட்டது. அப்பொழுது நம்முடைய அன்பு எங்கே இருக்கின்றது சிந்தித்து பார்ப்போம். அந்த பொருளில் இருக்கின்றது, அலைபேசியில். மகன் அல்லது மகள் பெரிது அல்ல, அந்த பொருள்தான் எனக்கு பெரிது. இது ஒரு சிறிய உதாரணம்.
இந்த சிறிய உதாரணத்தை நம்முடைய பல வாழ்க்கை நிலைகளில் நாம் சற்று கவனமாக வைத்து பார்த்தோம் என்றால் நம்முடைய கவனங்களும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நாம் எங்கு செலவிடுகின்றோம் என்று நாம் பார்ப்போம். குடும்பத்திற்காகவோ பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவோ அல்ல, இருந்தாலும் சிறிதளவுதான். அதனால் அல்போன்ஸ் அம்மா தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தது பொருட்கள், அழகும் பண்பாடுகளும் அவளுடைய வாழ்க்கையை அடிமையாக்கவில்லை. இறைமகன் இயேசுவுக்கு அவள் அடிமையானார். அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளும் இயேசுவுக்கு அடிமையாவோம். இதையே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசிக்க கேட்கின்றோம். 5வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதினேன். இதுவே அன்பானவர்களே நம்பிக்கை, இதுவே விசுவாசம், இதுவே கிறிஸ்தவ வாழ்வு. இதுதான் கொடை என்பதையும் கடவுளின் அருளின்றி எதுவும் நடைபெறாது என்பதையும் உறுதியாக நம்பினாள் தூய அல்போன்சா. எனவேதான் துன்பங்களை ஏற்கும் அளவுக்கு துணிவு பெற்றாள். எங்கிருந்து தூய அல்போன்சாவுக்கு எவ்வளவு தைரியம் வந்தது என்று நாம் சில வேளையில் கேட்போம். துறவற வாழ்க்கை அவர் ஏராளமான வருடங்கள் வாழவில்லை. ஒரு சில வருடங்களே அவள் வாழ்ந்த காலமெல்லாம் துன்பமான ஒரு காலமாகவே இருந்தது. எப்படி அந்த நோயையும் துன்பத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாள்? சாதாரண மனிதராக ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு ஒரு சிறிய ஒரு வலி வந்தாலே எவ்வளவு அவதிப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம், பிறரை நாம் பேசுகின்றோம். ஆனால் பல வருடங்களாக அவதிப்படுகின்றவர்களுடைய நிலைமையை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சிலர் எவ்வளவு பணிவுடனும் தாழ்மையுடனும் தங்களுடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனது படைத்தவர் நம்முடைய தூய அல்போன்சா. அவர் தன்னுடைய வாழ்வுக்கு கிடைத்தது தான் இறைவன்பால் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம். தூய அல்போன்சாவுக்கு விழா எடுக்கும் நாம் அந்த அன்னை வழியாக நம்முடைய விசுவாச வாழ்வில் நமக்கு நம்பிக்கை கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இத்திருப்பலியில் தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். ஆமேன். நாம் அனைவரும் நம்பிக்கையுடனும் அன்புடனும் நின்று ஆண்டவரை மன்றாடுகிறோம் என்று எடுத்துரைப்போம். உமது இரக்கத்தால் நீர் மீட்டு மலை சாட்சிக்காக செருங்கத்தால் பொன்னி வளர்த்த திருச்சபைக்கு இடையூறுகளை எதிர்கொள்ளவும் நற்செய்தியை பணியை வெற்றியுடன் தொடரவும் வலிமை தந்தரல வேண்டும் என்று திருச்சபையோடு ஒன்றித்து சிந்தனை செய்து அதன் செயல்பாடுகளில் இயன்ற அளவு பங்கு பெற மக்களுக்கு நன்மனம் தர வேண்டும் என்று பல்வேறு சபைகளிடையே நல்லெண்ணமும் ஒன்றிப்பும் வளர்ந்து உண்மையான ஒரே விசுவாசத்தில் அவற்றை பராமரித்தரல வேண்டும் என்று உமது மதிப்பீடுகளுக்கு ஏற்ப உண்மையான திருச்சபைக்கு அஞ்சா நஞ்சுடன் வழி நடத்தும் அருளை திருச்சபையின் தலைவரானமார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்கும் எங்கள் சபை தலைவர் தந்தையமாகியமார் ஜார்ஜ் பேராயிருக்கும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகியமார் ஜோசப் பேராயிருக்கும் எங்கள் தலைவர் தந்தையமாகியமார் ஜார்ஜ் ஆயிருக்கும் ஏனைய ஆகியோருக்கும் வரமருள வேண்டும் என்று நல்லாயனாம் எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவருக்கும் நல்ல ஆன்ம உடல் உள்ள நலன்களை அளித்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட எங்களை நிலையான விசுவாசத்தில் நடத்தி செல்ல அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள்வரங்களையும் பொழிந்தருள வேண்டும் என்று புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் மறந்து பிறர் நலம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு மக்களுக்கு தேவையான பல நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வேண்டிய ஞானத்தை நிறைவாக அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று புனித அல்போன்சா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா,
உம் அருளை பெற உம்மை நாடி வந்திருக்கும் எமக்கு உமது அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பொழிந்து நோய் நொடிகளிலிருந்து எம்மை விடுவித்து உம் கண்ணின் மணி போல் காத்து எங்களுடைய அனைத்து தேவைகளையும் இனிதே நிறைவேற்றி உம் சிறகுகளின் நிழலில் வைத்து எம்மை பாதுகாக்க வேண்டுமென்று புனித அல்போன்சா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரான இறைவா, பல வகையான உடல் நோய்களோடு இத்திருத்தலம் வந்திருக்கின்ற நோயாளிகளுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். இவர்களை உமது வல்லமை மிக்க கரத்தால் தொட்டு குணமாக்கும். மேலும் உமது வல்லமை மிக்க அருளை அவர்கள் மீது பொழிந்து விரைவில் அந்த நோய்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெறவும் தங்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் அவர்களுக்கு ஆசீர் வழங்கியருள வேண்டுமென்று புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அருள்வரங்களை பொழியும் இறைவா, இப்பங்கில் உள்ள மற்றும் இதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் மற்றும் குழந்தைகள், பள்ளி செல்லும் சிறுவர் சிறுமியர், இளைஞர்கள், பல வகை பணிபுரிகின்ற தொழிலர்கள், ஊழியர்கள், முதியவர்கள் என அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவருக்கும் தேவையான அருளை அளித்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித அல்போன்சா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இரவு முழுவதும் கடினமாக உழைத்தும் ஒன்றும் கிடைக்காத சீடர்களிடம் ஆழத்தில் வலை வீசுங்கள் என்று மொழிந்த இயேசுவே, இறை வார்த்தைகளின் பெருமளையும் ஆற்றலையும் புரிந்து கொள்ள தூய ஆவின் வரங்களும் கொடைகளும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் நேர் நம்மை நம்மளோரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உம்மை நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். முது அருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும். முது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய அருளும் ஆசியும் முது கருணை பெருக்கால் நீர் தேர்ந்தெடுத்த உம்மந்தையான மக்கள் அனைவருடைய கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக. தந்தை, மகன், தூயாவியாகிய இறைவா என்றென்றும் ஆண்டவரே ஆசிரியத்தருளும். சகோதர சகோதரர்களே, நீங்கள் கைவித்தலுக்காக தலைவணிக்கு ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உம்முடைய மெசிகா குடும்பாடுகள் பட்டு மீட்டுக்கொண்ட மந்தையாகிய கத்தோலிக்கா திருச்சபை உம்முடையதே. இறையியல்பில் உம்முடன் ஒன்றாயிருக்கும் தூய ஆவியின் அருளால் உண்மையான குருத்துவ நிலைகள் கைவைத்தல் வழியாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகளுக்கு ஆத்மீக பணிபுரிய தூய சபையாகிய உடலின் சிறந்த உறுப்புகளாக எளியோரும் வலுவற்றோருமான எங்களை நீர் உமது கருணை பெருக்கினால் தகுதியுடையோராக்கினீர். ஆண்டவரே, முது அருளால் எங்களை நிரப்பி முது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய இரக்கமும் அருளும் எங்கள் மீதும் நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் மீதும் இருப்பதாக. கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கோர்ந்தருளும். முக இடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடோராக்கியருளும். தந்தை, மகன், தூயாவியாகிய இறைவா என்றென்றும். திருமுழுக்கு பெற்று வாழினடையாளத்தால் திட பெற்றவர்கள் பக்தனுடனும் கவனத்துடனும் மறைப்பொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே வானவர் அணியோடு சேர்ந்தினிதே
பாடுவோம் இறைவன் பரிசுத்த பரிசுத்த என்றும் பரிசுத்த. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும் இறைவனை ஈண்டவளா கன்னி மரியாவை பணிவுடன் நினைத்திடுவோ புனிதமாமி பலியில் மகனின் தூதர்களே ஒளிமணல் நண்பர்களே உலகம் அமைத நீங்கள் ஜெபித்திடுவே. அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமென் ஆமென். மறை சாட்சியருடனும் முத்தர்கள் தம்முடனும் மார்த்தோமாதனையே நினைவோமே பலியில். எல்லாம் வல்ல ஆண்டவரே நம்முடன் இருக்கின்றார். அன்னவராம் இறைவன் நம்முடன் என்றென்றும் யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுருகின்றனரே உமதுயிர் தெழுதலினார் உயிர்த்தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. முன்னிலையில் இதய கதவை திறவின் என்றென்றும் நோன்பும் வேண்டுதலும் நொந்திடும் உள்ளமுமா ஒவ்வொரு தெய்வத்தே தினமும் மகிழ்விப்போ. எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனே கிறிஸ்துவனும் படைப்புகள் அனைத்திற்கும் முன்னே முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான இயேசு மெசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்யங்கடவுடன் உள்ள மெய்யங்கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்பிற்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதனானார். பூஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
வானகத்துக்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவியவரையும் நடுத்தீர்க்க வரவிருக்கின்றார். பிதாவினின்று புறப்படும் சத்திய ஆத்மாவும் உயிரளிப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையையும் விசுவசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரான் இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்பமாக. சமாதானம் நம்முடனே. பிதாக்களமாயர்களமான நம் தந்தையர்கள், குருக்கள், தியாகோன்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவர் கொண்டு மன்றாடுங்கள். மிசியாவின் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மிசியாவின் அருளால் இப்பொழுது நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடியல வாழ்வுக்கும் காரணமாதாக. ஆண்டவரே, ஆசீரளித்தருளும். என் சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலி என் கைகள் வழி நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். தமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற நம்மை வழிபடுத்துவாராக. இப்படியே அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் உம்மை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதுமசியாவின் திருவுடல் திரு இரத்த மறைப்பொருட்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை முது இரக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியோடோராக்கினீர். நீர் அளித்த இக்கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உமக்கு புகழும் வணக்கவும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உங்களுடனே. சகோதர சகோதரிகளே, மிசிகாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்திலுடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம்.